வெல்கம் டு த்ரீ சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் லேயராக பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு, அப்புறம் எண்ணெயில் வறுத்த வெங்காயம் அதையும் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி. இதோட புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை கொஞ்சம், இதோட நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் தயிர். இப்போ இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். நம்ம எந்த எண்ணெயில் நம்ம வந்து வெங்காயம் வறுத்தோமோ அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும். தேவையானவங்க அது நெய் கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் எதுவுமே நம்ம வதக்க தேவையில்லை. இப்போது அரிசி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போது கொதிக்கிற தண்ணியில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுடணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம் ஜூஸு, உப்பு, தண்ணி எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசி பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து பிரியாணியில் இது வந்து ஒரு லேயராக போட போகிறோம், அதனால் இது பாதி வெந்தால் போதும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி. அரிசி வடித்து வர தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் கொத்தமல்லியும் பெப்பரும் தூவி சூப் மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு அரிசி பாதியாக வெந்தால் போதும், முழுசாக வேக தேவையில்லை. ஏன்னா முழுசாக வெந்துடுச்சுன்னா அப்புறம் நமக்கு குழஞ்ச பிரியாணி தான் கிடைக்கும். அதனால் பாதி வேகணும்.
அந்த அரிசியை நம்ம டம்ப் பண்ணக்கூடாது, அப்படியே பூ மாதிரி தூவிடணும். பிரியாணி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். உடம்பு சரியாகவங்க, கோல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி சாப்பிட்டா வந்து டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சேர்த்ததுக்கப்புறமா எங்கள்கிட்ட கலர் இல்லாதனால நாங்கள் கலர் சேர்க்கல, அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா போடுங்க. இப்போது இதில் கொத்தமல்லி, புதினா திருப்பியும் போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வறுத்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு திருப்பி ஒரு அரை லெமன் புழிஞ்சி 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம இதில் எதுவும் வதக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக. இப்போது ஒரு பாத்திரத்தில் தட்டு போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே வச்சிடணும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 நிமிஷம் மீடியமில், 5 நிமிஷம் ஸ்லிம்மில் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வேகும். நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். குலைக்காமல் எடுத்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.